அண்மைச் செய்தி, மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று சென்னை வருகிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அவருடைய சென்னை வருகையையொட்டி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னைக்கு வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளரை கைது செய்ய கோரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் புகார் அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுவாரா மகாவிஷ்ணு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளரை கைது செய்ய கோரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னைக்கு வர இருக்கிறார். இதையொட்டி சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஐயப்பன், இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் உமா. சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக யார் இந்த மகாவிஷ்ணு என்று பார்த்தோமே என்றால், கடந்த ஒரு வாரமாகவே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இவர் முதலாவதாக அசோக் நகர் அரசு பள்ளியிலும் அதனை அடுத்து சைதாப்பேட்டை அரசு பள்ளியிலும், அதாவது முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் பிறப்பதாகவும் என்ற அவதூறான கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நபராக பார்க்கப்படக்கூடிய அவர், அதனை அடுத்து முற்பிறவியில் ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் அடிப்படையில் அவர்களுடைய இந்த பிரிவில் அவர்களுடைய அழகானது இருக்கும் என்று தவறுதலாக பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு நபரானவர் தற்பொழுது அவர் இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை விமான நிலையத்தில் மிகப்பெரிய பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு முதலாவதாக சைதாப்பேட்டை மற்றும் அரசு அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சொற்பொழிவாற்றினார். இதில் முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலேயே மாற்றுத்திறனாளிகள் பிறப்பதாகவும் அதனுடைய அதே வகையில் பெண்களுடைய அழகாகவும் இருப்பதாகவும் அவர் கருத்துக்கள் தெரிவித்த நிலையில் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு குரலும் வெடித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்று பள்ளிகளில் எதற்காக சொற்பொழிவு எழுப்பினீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய அதே வேளையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி விலக வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் வெவ்வேறு விதமான கோரிக்கைகள் வலுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தரப்பு விளக்கமானது, அதாவது ஆசிரியர்களை அவமதிக்கக்கூடிய வகையில், அதாவது ஒரு தவறான கருத்துக்களை சொற்பொழிவு என்று பேசியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை சும்மா விடப் போவதில்லை என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் குறிப்பாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கண்ணப்பன் அவரனுடைய தலைமையில் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கையானது திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில், அதாவது அந்த அசோக் நகர் பள்ளி நிகழ்ச்சியில் தொடர்புடைய மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் சென்றிருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தை எடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் திரும்ப சென்னைக்கு வந்து தன்னுடைய தரப்பு விளக்கத்தினை அளிக்க இருப்பதாக மகாவிஷ்ணு தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் மீது 2 காவல் நிலையங்களில் வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் சார்பாக. ஒன்று திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் அவர் மீது புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரினை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய செயலாளர் சரவணன் என்பவர் கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் அவர் மீது வழக்கானது, அதாவது புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 2 புகார்களினுடைய அடிப்படையில் வைத்து, அதாவது சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது மகாவிஷ்ணு அவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவரினை கைது செய்வதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. உமா, ஐயப்பன், அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அவருடைய கருத்துக்களை
வெளிப்படுத்திய விதத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருவொற்றியூரில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புகாரின் அடிப்படையில் அதற்குரிய சட்ட திருத்தத்தினை அதனுடைய வழக்கு பதிவு செய்து அதனுடைய கூடுதல் தகவல்களை அவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகாகவே நமக்கு தெரிய வருமா. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அறிவியலுக்கும் புறம்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய கதைகளாவது, அதாவது முன்ஜென்மத்தில் ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலேயே தற்சமயம், அதாவது இந்த பிறவியில் அவர்களுடைய பிறப்பானது மாற்றுத்திறனாளிகளாக அவர் பிறந்திருப்பதாகவும், குறிப்பாக பெண்களுடைய அழகானது அவர் முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தற்பொழுது அவர் அந்த பிறக்கக்கூடிய பெண்களுடைய அழகானது இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவரை கைது செய்யப்பட்டதற்கு பிறகாகவே அவர் எந்த சட்ட விதிகளுக்குட்பட்டு அவர் கைது செய்யப்படுவார் என்கிற விவரமானது தெரிய வருமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.